வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான கால வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் பெரியவராய் இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்களுக்கு உதவிகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். தெய்வாதீனமான உதவிகள் எங்களை தேடி வரும்படி செய்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி. உடைய இரக்கத்துக்காக, தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 4வது மாதத்தினுடைய முதல் தேதியிலே உடைய பிரசன்னத்திலிருந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வல்லமை ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதித்து பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுதும், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் மீதும் உடைய தாசர்கள் மீதும் உடைய அபிஷேகம் தங்கியிருக்கணும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் திட நம்பிக்கையும் ஊட்டெடுக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து மக்களை ஆசீர்வதி. இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிக மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 3 மாதங்களும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நம்மை சபையாய் கூடி வரச் செய்து இந்த காலை வேளையிலே அவரை துதிக்கும்படியாய் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து போயிருந்தாலும், கடந்த நாட்களிலே நமக்கு வந்த சோதனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை வாழ வைத்திருப்பதால் நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும். கடந்த நாட்களிலே நம்முடைய போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து வந்த நம் தேவனை இந்த நாளிலே நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் அவருடைய கிருபையை தந்து நம்மை வழி நடத்தும் நம் தேவனுக்கு நாம் துதி பலிகளை செலுத்த ஆயத்தமாவோம். இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே.
ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கடந்த நாட்களிலே வந்த வியாதிகள் மத்தியிலே அவர் நம்மை அவருடைய தழும்புகளினாலே குணப்படுத்தி இருக்கிறார். மரணத்தின் பயங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து நம்மை காத்திருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை யாவுமே நாம் இழந்து போயிருந்தாலும் எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையே மூழ்கி போகிறதான வேளையிலே அவருடைய கரம் நம்மை கை தூக்கி விடுகிறதா இருக்கிறது. கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி வைக்கிறதாய் இருக்கிறது. நம்மை மறுபடியும் உயிர் பெறச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். ஆமென். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதிப்போம்.
எக்காலமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன்,
சோதனையின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கினது. நீர் எங்களை வழிநடத்தினீர். ஒரு தந்தையை போல தோளின் மீது சுமந்தீர். ஒரு தாயை போல நீர் எங்களை தேற்றினீர். எங்கள் எல்லா பலவீனங்களின் மத்தியிலும் உம்முடைய பலன் எங்களிலே பரிபூர்ணமாய் விளங்கினதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்துக்குள்ளாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தாவே நாங்கள் சபையாய் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபை நிறைந்த கரத்துக்குள்ளாய் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை எங்களோடு இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற மக்களுக்கு தேவையான ஆண்டவரை வார்த்தையை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குதத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 3 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து தாழ்த்தோங்கி வளரும்படி செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10, 11, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55, 10, 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பிரியமானவர்களே, இந்த 55வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 55வது அதிகாரம் ஒரு அஷூரன்ஸுக்கு நம்மளை அழைக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. வேதாமத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். 1லேருந்து 39 அதிகாரம் வரைக்கும் ஒரு பகுதி, முதல் பகுதி. 40லேருந்து 66 வரைக்கும் இருக்கிறது இன்னொரு பகுதி. நம்முடைய வேதாமத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள். அதுபோல் இந்த 40லேருந்து 66 வரைக்கும் 27 அதிகாரங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிறார். கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். மாரியும் உறைந்த மழையும், மழை அப்புறம் பனி, இது ரெண்டும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது ஒரு வேலையை இங்கே செய்கிறது. பூமியை நனைக்கிறது, முளை கிளம்ப செய்கிறது.
விளையும்படி செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது என்று நாம இங்கே வாசிக்கிறோம். இதை நம்ம 10ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது மாறி உறைந்த மழை அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இந்த ரெண்டுமே எதுக்கு அடையாளமா இருக்குன்னா காட்ஸ் ப்ரொவிஷன், தேவனுடைய பராமரிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. பாருங்க, மழை அப்படின்றது நம்முடைய மனுக்குல வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் அது ரொம்ப மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. மழை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. ரெயின் அண்ட் ஸ்னோ ஆர் எசென்ஷியல் ஃபார் லைஃப் அண்ட் growth. வாழ்க்கைக்கும், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மழை ரொம்ப அவசியமானதாய் இருக்கிறது. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வெறும் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மட்டும் இல்லை, மழை என்பது இன்னொரு காரியத்துக்கும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஏன்னா உபாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மழை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை அவர் வானத்திலிருந்து அனுப்புறேன்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை அனுப்புறேன், நீ வாழ்ந்திருக்கிறதுக்கு என்னுடைய பிளஸ்ஸிங் அனுப்புறேன், என்னுடைய ப்ரொவிஷனை நான் உன்னை நோக்கி அனுப்புகிறேன் அப்படின்றார். அப்போ இது தேவனுடைய பராமரிப்புக்கு, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது இங்க ஒரு வேலையை செய்கிறது பாருங்க. என்ன செய்யுதுன்னா இது பூமியை நனைக்கிறது. the waters the earth. அது மட்டும் இல்ல, bring forth bud, அதாவது கொண்டு வருது. இது வரைக்கும் இல்ல, பூமியை நனைக்குது, நனைச்ச உடனே முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அது ஒரு வேலையை, இட் ஒர்க்ஸ், அது வேலை செய்கிறது. எது? கடவுளுடைய வார்த்தை. மழை எப்படி வேலை செய்யுதோ அதே போல இந்த கடவுளுடைய வார்த்தையும் வேலை செய்யுது. வானத்திலிருந்து இறங்கி வருது, பூமியை அது நனைக்குது, ஈரப்பதத்தை உண்டாக்குறது, மாய்ஸ்சரை உண்டாக்குறது. மாய்ஸ்சர் உண்டாக்குன உடனே ஒரு விதை முளைக்கிறதுக்கு வேண்டிய நல்ல ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கிறது. இப்போ இது வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா இப்போ அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிற, முளை கிளம்பி அப்புறம் விளையும்படி செய்கிறது, விளைய ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுகிறது? வளர ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த வானத்திலிருந்து மழை வர்றது தேவன் ஒரு நோக்கத்தோட இந்த பூமியை விளைச்சலுக்கு உட்படுத்த வேண்டும், இந்த பூமியை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த பூமி வெறுமையா இருக்கக்கூடாது, இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும், இதுல ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும் அதுல, அப்படின்றதுக்காக அந்த மழையை அவர் அனுப்புகிறார். கடவுள் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார், ஒரு இன்டென்ஷனோடு அனுப்புகிறார். அங்க ஒரு எஃபெக்டை உருவாக்கும்படியாக இந்த மழையை அனுப்புறார். சும்மா அனுப்புறல, இங்க எதுக்கு இவ்வளவு தண்ணி இங்க வேணாம், கொஞ்சம் பூமிக்கு போட்டோம் அப்படியா அவர் அனுப்புறார் மழையை? இல்லைங்க, ஒரு நோக்கத்தோட அனுப்புறாரு. அவருடைய நோக்கம் என்ன? மழை அனுப்புறதுடைய நோக்கம் என்ன? நான் உன்னுடைய ப்ரொவைடரா நான் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த பூமியை ஆசீர்வதிக்கணும், பூமி நல்ல விளைச்சலை தரணும். ஏன்னா அது ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி பூமியை உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. எது போட்டாலும் விளையிற மாதிரி பூமியை உண்டாக்குனார். ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், பொன் விளையிற பூமியில ஆதாமையை ஏவாளை கொண்டு போய் வச்சார். பொண்ணு கூட விளைய ஒரு பூமி பாருங்க, பொண்ணு உண்டாக்குற பூமியில, பொண்ணு விளையிற பூமியில கொண்டு போய் வைக்கிற பூமி. அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி போய் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது பாருங்க. பிரிங் ஃபோர்த், இல்லாதது அது என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது மழை. அப்ப மூணாவது, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். இது எதுக்கு அடையாளமா இருக்கிறதுன்னா, இது விதைக்கிறவனுக்கு விதை அப்படின்னு சொல்லும்போது, விதை இப்போ தற்சமயத்துக்கு அது பயன்பட போறது இல்லை, எதிர்காலத்துக்கு பயன்பட போகுது. இந்த விதையை எடுத்து அதை பத்திரப்படுத்தி அந்த சீசன் வரும்போது, விதைக்கிற சீசன் வரும்போது அதை விளையணும்,
விதைக்கணும், அப்புறம் அது எதிர்காலத்துல ஒரு பலனை கொடுக்கும். வெறும் எதிர்காலத்துக்கு மட்டும் கிடையாது, இப்போ புசிக்கிறவனுக்கு ஆகாரம். It gives seed to the sower and bread. அதையும் என்ன பண்றது? ப்ரொவைட் பண்ணுகிறதா இருக்கிறது. bread to the eater, seed to the sower. விதை எதிர்கால ஆசீர்வாதத்துக்காக. புசிக்கிறவனுக்கு ஆகாரம் இப்ப தேவை, அன்றாட தேவை. ஆகாரம் ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடணும். அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் பாருங்க. மழையை அவர் அனுப்புறாரு இந்த பூமிக்கு, ஒரு நோக்கத்தோடு அனுப்புறாரு. ஒரு காரியத்தை விளைய செய்யும்படியா, ப்ரொடியூஸ் பண்ணும்படியாக அவர் அதை அனுப்புறாரு. இந்த மழை கூட சும்மா வெறுமையா திரும்புறது கிடையாது, அது வருது, பூமியை நனைக்குது. கடவுளை எந்த நோக்கத்திற்காக இந்த மழையை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. என்ன வேலையை செய்யும்படி அந்த மழையை அனுப்புறாரோ அந்த வேலையை போய் அது செய்கிறது பாருங்க. பூமியை நனைக்குது, முளையை கிளம்ப செய்து விளையும்படி செய்கிறது. கடவுள் எந்த நோக்கத்துக்காக இந்த மழை அனுப்புறாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒரு நீண்ட கால ஒரு மாற்றத்தையும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். உடனடியான மாற்றத்தையும் கடவுளோட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும். அப்ப இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல அது வெறுமையும் அந்த இடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ. இந்த இத மழையை பத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்து அவரோட தம்முடைய வார்த்தை பற்றி சொல்ல போறாரு. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத பத்தி அவர் சொல்ல போறாரு. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத ஜனங்களுக்கு விளங்கும்படி செய்ய போறாரு. அதனாலதான் அந்த மழையை பத்தி சொல்றாரு. மழை எப்படி வானத்தில் இறங்குதோ அதே போல என் வார்த்தையும் அதே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இது எப்படி வானத்திலிருந்து இறங்குதோ அதே மாதிரி இந்த வார்த்தையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. இயேசு இந்த பூமியில உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் சொல்ற, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் அப்படின்றார். கடவுளோட வார்த்தை கூட ஜீவ அப்பமா இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. வெறும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ற இந்த மழை எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி மழை வானத்திலிருந்து அதே மாதிரி வானத்திலிருந்து இந்த வார்த்தை இறங்குது, வசனம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல். அப்ப கடவுள் வார்த்தை ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். என்ன நோக்கத்தோடு அனுப்புறாரு? ஒரு வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அப்ப பாருங்க, வசனத்தை ஒரு நோக்கத்தோடு அனுப்புறாருங்க. எதுக்கு அனுப்புறாருன்னா குணமாக்கத்துக்கு அனுப்புறாரு. ஒருவேளை அவங்க அழிவின் விளிம்புல இருந்தா கூட அவங்கள கூட பாதுகாத்து கொண்டு வர்றதுக்கு வேண்டிய அந்த வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ள அடக்கி அவர் என்ன பண்றாரு, அந்த வசனத்தை ஒரு பெரிய நோக்கத்தோட அனுப்புறாரு. இந்த வார்த்தை போனா ஒரு வேலையை அங்க செய்யணும் பூமியில. பூமின்னு சொல்றது ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி. இது நம்முடைய இருதயம் தான் ப்ரொடக்ஷன் சென்டராய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி. அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? அந்த வார்த்தையும் இருக்கும். அது என்ன பண்ணுகிறது? என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, it shall accomplish that which I please. எனக்கு என்ன விருப்பமோ அதை அது செய்து முடிக்கிறது. அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு செஞ்சு முடிக்குது அந்த வேலையை. வேதம் சொல்லுறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் இருக்காருங்க நமக்கு. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு தேவைகளெல்லாம், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறார். நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாமே எப்படி பண்றாருன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் பண்றாரு பாருங்க. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்புதில்லை. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாரு. அதை போய் இந்த வார்த்தை அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டும்.
மக்களுடைய வாழ்க்கையில, இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, அண்ட சராசரத்திலே இந்த வார்த்தை போய் வேலை செய்ய வேண்டும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப இந்த வார்த்தையில அவர் சொல்றாரு, so shall my word be. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி? உடனடியான வளர்ச்சியும் கொடுக்குது, லாங் டேர்ம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நம்முடைய வாழ்க்கையில அது கொடுக்கிறது. இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்கிறது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அடுத்த ஆண்டுல நமக்கு என்ன வேணும், அடுத்த 5 ஆண்டுகள்ல நமக்கு என்ன வேணும், அதையும் ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நமக்கு செய்து கொண்டே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இயேசு சொல்றாரு, என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து வருகிறார். God is at work. அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாருங்க. அதே போலதான் வார்த்தையும் கூட, வார்த்தை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையை பேசிட்டு நாம போய் தூங்கலாம். பட் the word works for you and towards you. உங்களுக்காக அந்த வார்த்தை வேலை செய்கிறதாய் இருக்கிறது. அவ்வளோ பவரை அவர் அந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறார். அது வந்து வெறுமையாய் திரும்புகிறது இல்லை அப்படின்றார். வெறுமையா திரும்புறது இல்லை என்னன்னா, என்னுடைய வார்த்தை அது ஒருபோதும் ஒழிவதில்லை. மை வேர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றாரு. இந்த வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இயேசு இந்த உயிரோட இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், ஆனா என்னோட வார்த்தையை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை அப்படின்றாரு. இட் நெவர் ஃபெயில்ஸ். நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதே இல்லை. வேற என்ன செய்கிறது? அது வந்து அது வேலை செய்கிறது. என்ன வேலையை செய்கிறதுனா, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிறது. நாம நினைக்கிறோம் வார்த்தை அப்படின்னு சொன்னா வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, பர்ஃபர்மேட்டிவ் வேர்டு. The word of God is not an informative word, but it is a performative word. It performs. அது வேலை செய்கிறது. இட் அக்கம்ப்ளிஷஸ். எந்த நோக்கத்திற்காக அது அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கமாகவே அது வாய்க்கிறது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையில அவ்வளோ பவரை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அந்த வார்த்தை வெறும் இன்ஃபர்மேட்டிவ் மட்டும் இல்லை, அது சஸ்டெயினபிள் வேர்டு. அந்த வார்த்தை நம்மை தாங்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை கொண்டு வருகிறதாய் இந்த வார்த்தை இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாய் இருக்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறது என்பதை 1:12 நம்ம எரேமியாவில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். I will perform my word hastily. Perform அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அது மாதிரியே நான் அதை மாற்றுவேன். அந்த வார்த்தை அதுவாகவே மாறும். என்ன நோக்கத்திற்காக நான் அனுப்பணும், என் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக நான் அனுப்பணும், அதுவாகவே மாறும். பாருங்க, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்ற, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போன்றாரு. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் அப்பவும் கொண்டு, அவர் வந்து ரொம்ப களைப்பா ஒரு கிணற்றண்டையில உட்கார்றாரு. அந்த டைம்ல சீஷர்கள் உணவு வாங்கும்படியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு செல்லுகிறார்கள். திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அவர் சமாரிய ஸ்திரீயோட பேசி கொண்டு இருக்கிறார். யாரும் அவர் வந்து ஒன்றும் கேட்கவே இல்லை, எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை யாராவது இவருக்கு போஜனம் கொண்டு வந்து கொடுத்துருப்பார்களோ அப்படிலாம் பேசிட்டே இருக்கிறாங்க. அதை அவர் தூரத்துல இருந்து அறிந்து கொண்டு அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனமா இருக்குன்றார். The word will bring God's will into our lives. கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. என்னாகும் 23ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. பாருங்க, இந்த வேர்டு அவரோட வாயிலிருந்து வந்துச்சுன்னா அதை வந்து சும்மா வெறுமனே அவர் பேசுறது கிடையாது.
நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில இதை பண்றேன் அதை பண்றேன், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. கொலோக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா வாயிலே வடை சுடுவாங்க. நல்லா தெரியும் அவங்களுக்கு எப்படி வடை சுடுறதுன்னு தெரியும். நான் உங்களுக்கு இதை பண்றேன் அதை பண்றேன், இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன், நான் இது இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், என்னால இது பண்ண முடியும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் ஞாபகம் இருக்கும், மறந்துடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருக்கும். ஆனா அவங்க சொல்லாத மாதிரியே காமிச்சிப்பாங்க. நான் சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாங்க. சொல்லிட்டு செய்யறதே கிடையாது. அவங்க வந்து வெறும் சொல்றவங்க, பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் காட் இஸ் நாட் லைக் தட். கடவுள் ஒரு மனுஷன் அல்ல. அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். ஞாபகம் வச்சுப்பாரு. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறதுனா ஒரு எஃபெக்ட் அது வந்து உண்டாக்குறது. மழை வந்ததுன்னா ஒரு எஃபெக்ட் தெரியும். மழை வந்ததுன்னா நமக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியுது தானே. ஊரெல்லாம் ஒரே சேர் ஆயிடுது. நம்ம ஊர்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். தண்ணி ஆயிடுது, சேர் ஆயிடுது. திடீர்னு பாத்தீங்கன்னா புது புது செடிங்கெல்லாம் முளைச்சிருக்கும். மழை வந்ததுனுடைய எஃபெக்ட், வெதர் சேஞ்சு. அப்புறம் இந்த பூமி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் நல்ல பச்சை பசேல்னு தாவரங்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. எதையோ ஒன்று பண்ணுது, வந்து எஃபெக்டிவான ஒர்க்கை அது பண்ணுகிறது. நான் சொல்ற கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கூட அதே மாதிரி தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தோட நான் வார்த்தையை அனுப்புறேன். அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். என்னுடைய சித்தத்தை அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றும். உன்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். அந்த வார்த்தை நிறைவேறும். தற்சமயத்துக்கு வந்து சில கஷ்ட நஷ்டங்களை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தற்சமயத்தில் வந்து நீங்க சில இடர்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நெருக்கடிகளை நீங்களே சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் என்னுடைய வார்த்தையை ஒரு இன்டென்ஷனோடு நான் அனுப்பியிருக்கிறேன். டெஃபினட்டா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த வார்த்தையில அந்த வல்லமையை வச்சிருக்கேன். அது சுகத்தை கொண்டு வரும். உருவாக்குற வல்லமை அதுல இருக்கிறது. ரட்சிக்கிற வல்லமை இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற வல்லமை அதுக்கு இருக்கிறது. அதுக்கு உள்ளவே பவரை வச்சிருக்கிறேன். அது டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணும். காட்ஸ் வேர்டு வந்து பெர்ஃபார்மேட்டிவ் வேர்டு அது. அப்ப நம்ம உறுதியா நிச்சயமா நம்ம அவருடைய வார்த்தையை நம்ப முடியும். அவர் விரும்புகிறதை செய்து அவர் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப அவருடைய வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கு, ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. அவர் வார்த்தை அனுப்புறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக நோக்கம் இருக்கிறது. வேதாமத்தில் நீங்க முழுக்க ஆதியாமத்தில் இருந்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால் அவர் அனுப்புற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பெரிய தெய்வீக நோக்கம் இருக்கிறது. அந்த தெய்வீக நோக்கம்னு ஏன் இதை சொல்றேன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். எவ்வளவு வேணா தடைகள் வரட்டும். The divine purpose behind his word cannot be hindered. இருதயத்தின் ஆழத்தில் இதை போட்டு வைக்கணும். அவர் அனுப்பிட்டார் வார்த்தையை. அது பின்னாடி இருக்கிற தெய்வீக நோக்கம் இருக்கு பாத்தீங்களா. இங்க வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த தெய்வீக நோக்கத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். டெஃபினட்டா நிறைவேற்று. எவ்வளவு வேணா சவால் வரட்டுமே, எவ்வளவு வேணா பிரச்சனைகள் வரட்டுமே. தானியேல் ஒரு நோக்கத்தோட கடவுள் அழைக்கிறாரு. அவனை வந்து தானியேல் வந்து என்ன பண்றாங்க, நேபுகாத்நேச்சார் அவர் வந்து என்ன பண்றாரு, பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போறாரு. அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகும்பொழுது தானியேலுடைய பேரை ஏமாத்துறாரு. அந்த தானியேலுடைய பேரை மாத்துறாரு. என்னன்னு மாத்துறாருன்னா பெல்தெஷாத்சார் அப்படி மாத்துறாரு. பெல்தெஷாத்சார்னா என்ன தெரியுங்களா? ராஜாவுக்கு பணிவிடை செய்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெண். ஜெண்டரியா மாத்திரம் பாருங்க, என்ன மாதிரி ஒரு அவமானகரமான ஒரு பேரை வைக்கிறாங்க. ஆனா அது தானியேலை தேவன் அழைச்ச நோக்கத்தை அது தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? கிடையாதுங்க. தானியேல் அந்த தேசத்திலே ரொம்ப பெரிய ஒரு பிரதானியாக கர்த்தர் ஆக்குறாரு, மேல கொண்டு வர்றாரு. தானியேல் மேல கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய நோக்கம் எல்லாமே இருக்கு. அதனால எவ்வளவு பேர் என்னென்னமோ இந்த தானியேலை கீழே இறக்கணும், அவனை ஒண்ணு இல்லாம பண்ணணும், எல்லாமே சேர்ந்து முயற்சி எல்லாம் பண்றாங்க. முயற்சி தான் பண்றாங்களே தவிர
அவனை யாரும் ஒண்ணுமே பண்ணவே முடியல. கடவுள் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறாரு, சாமர்த்தியத்தை கொடுக்கிறாரு, கடவுள் விசேஷித்த அறிவாற்றலை கொடுக்கிறாரு, சமயோசித்த புத்தியை கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நமக்கு இதெல்லாத்தையும் தராருங்க. எவ்வளோ பெரிய ஒரு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து ஞானத்தையும் புத்தியையும் சாமர்த்தியத்தையும் கடவுளுடைய கிருபை தயவையும் உபயோகப்படுத்தி நாம மேல வருவதற்கு அவர் அதையெல்லாம் தராரு. எப்படி தர்றாருன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக தருகிறார். தானியேல் அந்த தேசத்துல போய் அந்த கல்தேயருடைய எல்லா எழுத்துக்களையும் பாபிலோன்ல இருந்த எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்றான். எப்படின்னா கடவுள் உள்ள இருக்கிறாரு, கடவுள் அந்த ஞானத்தையும் அறிவையும் தருகிறார். தானியேல் 1:17 வாசிக்கிறேன். இந்த 4 வாலிபர்களுக்கும், தானியேல், அசரியா, மீஷாவேல், அனனியா போன்ற 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பாருங்க, இவங்க அந்நிய தேசத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு இருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. 70 வருஷம் தான் நீங்க இருப்ப, 70 வருஷம் முடிஞ்சோன்னா இங்க இருந்து நான் உன்னை கூட்டின்னு போவேன் அப்படின்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, டேட் ஆஃப் எண்ட் இருக்கு. கண்டிப்பா அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையோட கூடவே இருக்காது. நம்ம சாகர வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்க போது இல்லைங்க. கர்த்தர் நம்மோட கூட இருக்க போகிறார். இன்றைக்கும் இருப்பாரு, நாளைக்கும் இருப்பாரு. நம்ம மரித்து பரலோகம் போனாலும் அங்கேயும் அவரோட கூட இருப்பாரு, நம்மளோட கூட இருப்பாரு. ஆனா நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. 70 years, அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், இந்த சிறை இருப்பேன், நான் திருப்புறேன், உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க, இந்த நோக்கத்தை தடுத்து நிறுத்தி எதனாலயாவது முடிஞ்சதா? எதுவுமே முடியல. எப்படின்னா கடவுள் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறார். எது இல்லைன்னா சகல எழுத்திலும். நீ எந்த பாஷையை கொண்டு போனாலும் சரி, அவன் அதுல சரளமா பேசுறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, புத்தியை கொடுக்கிறாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வந்துருக்குது, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்றேன், அதை விட பெரிய இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இருக்குது, அது காட்லி இன்டெலிஜென்ஸ், அது ஜிஐ, அது ஆல்மைட்டி இன்டெலிஜென்ட், ஏஐ. அவர் ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறாரு. பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கிறாரு. பாருங்க, வேற எவனாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, தானியேலுக்கு அப்படியே பயங்கரமா கொடுத்துட்டார். ஞானம், அறிவு, சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். ப்ரொஃபவுண்ட் நாலேஜ், பெரிய பெரிய ஸ்கில்ஸ் கொடுக்கிறார். நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களெல்லாம் பார்த்து பயந்து போயிடாதீங்க. அவங்கள எல்லாரோட ரொம்ப அதிகமான ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் ஸ்கில்ஸையும் உங்களுக்கு தராரு, உங்களுக்குள்ள அதை வைக்கிறாரு. ஏன்னா என் புள்ள நல்லா வரணும், என் புள்ள மேல வரணும் அப்படின்னு 20ஆம் வசனம் சொல்லுது. ஒரு ஞானத்திலும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து, ஞானத்திலையும் எழுத்திலையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறாரு. இது மூலமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும், இந்த சாஸ்திரிகள் ஜோசியர்கள்னா இந்த கிளி ஜோசியர்னு நினைச்சுக்காதீங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள், ஞானிகள், படித்த மேதைகள். அவங்களோட கூட இவங்களையும் வச்சு பார்க்கும்பொழுது மற்ற எல்லா ஞானிகளை காட்டிலும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, அந்த 4 வாலிபர்கள் ரொம்ப 10 மடங்கு ரொம்ப சாமர்த்தியசாலிகளா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தானியேலுக்கு மறைபொருள்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரம் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. யாருக்கிட்ட இருக்கோம் பாருங்க, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, தெய்வீக சக்தி யாருக்கிட்டையும் இல்ல. கடவுள் அவனுக்கு அதை வெளிப்படுத்துறார். இந்த ராஜா என்ன மாதிரி ஒரு கனவு கண்டான், அந்த கனவனோட அர்த்தம் 2த்தையும் வியாக்கியானம் பண்ணும்படி, அந்த கனவை சொல்லி அந்த அர்த்தத்தையும் சொல்லும்படி தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானத்தினால தரிசனங்களை எல்லாம் இன்னொருத்தருக்கு வந்த கனவை இவன் காணும்படி செய்யறாரு. என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆண்டவரை தவிர வேற யாரும் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டாருன்னா அதை எப்படி வேணா பண்ணுவாருங்க. ஞானத்தை கொடுப்பாரு, சாமர்த்தியத்தை கொடுப்பாரு, ஸ்கில்ஸை உங்களுக்குள்ள பெருக வைப்பாரு, உங்களை மேல கொண்டு வருவாரு. இந்த உலகத்தை பார்த்து அதுல இருக்கிற டெக்னாலஜியை பார்த்து நீங்க பயந்துடவே கூடாது. இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஞானம் ஒண்ணு இருக்கு. அதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாருங்க, உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க மேல வர முடியும் கண்டிப்பா. எவ்வளவு போட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை
அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். எந்த நோக்கத்தோடு கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்குது. உடனடி ரிசல்ட்டும் இருக்குது, லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆகவே தான் நம்ம சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது நம்ம இங்க இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை எங்க வரைக்கும் போகுதுன்னா, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும். God's word is alive and powerful. அவ்வளவு வல்லமை நிறைந்தது. அது எங்க வரைக்கும் போகுதுன்னா, ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதாயும், இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், ஆத்துமாவும் ஆவியையும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அவ்வளவு ஷார்ப் எட்ஜ், எங்க வேணா நுழைய முடியும். God's word can penetrate into your mind and thoughts and your spirit. It can penetrate your spirit life. It can penetrate your thought life. It can bring a transformation in your being. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வார்த்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். இருதயத்துக்கு உள்ள போய், இருதயம் என்ன, ஆவிக்குள்ள போய் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வார்த்தையினாலே ஏற்படுத்த முடியும். ஆக இந்த வார்த்தை வெறுமனே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, சொல்றதெல்லாம் கேட்டுன்னு அதே மாதிரி செய்யுது இல்ல. அது ஒரு டிவைன் ஃபோர்ஸ், தெய்வீக சக்தி. எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளவே இருக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்த்து போகிறதே கிடையாது. இந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். கண்டிப்பா அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய பவர் அதுக்குள்ளவே இருக்கிறதுனால அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். தானியேல் பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அனனியா, மீஷாவில், அசரியா போன்ற 3 வாலிபர்களுக்கும் பெரிய சோதனை வருது. 3ஆம் அதிகாரத்துல, 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு இந்த 3 வாலிபர்களும் நிறைய நெருக்கடிகள் வருது. ராஜா சொல்றான், ஒரு பெரிய பொரிசையை வச்சுட்டு அதை வணங்கணும்ன்றான். கிண்ணரம், நாகஸ்வரம் போன்ற கீத வாத்தியம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? கீழே விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றான். அப்படிப்பட்ட ஒரு பொரிசிலை உண்டு பண்ணி வணங்க வைக்கிறான். அவன் சொல்றான், முடியவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க இதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், கடவுளை மட்டும்தான் நாங்க ஆராதிப்போம், வேற எந்த சிலையும் நாங்க எதுக்கு முன்னாடியும் நாங்க வணங்கவே மாட்டோம்ன்றது ராஜாவுக்கு தெரியட்டும் அப்படின்னு. வணங்க முடியாது, நீங்க அக்கினி சூளையில போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த பொரிசலையும் நாங்க வணங்க மாட்டோம், எங்க ஆண்டவரை மட்டும்தான் நாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி பாருங்க, ஒரு லைஃப் த்ரெட், உயிர் போகக்கூடிய ஒரு அபாய கட்டம், சவால் வருது. ஆனா இந்த நோக்கத்துக்காக அங்க போய் அக்கினி சூளையில போறதுக்காக இவங்கெல்லாம் கர்த்தர் அங்க கொண்டு போயிருக்கிறாரு கிடையாதுங்க. அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் அங்க கொண்டு போயிருக்கிறாரு. அக்கினி 7 மடங்கு சூடு பண்றான், தூக்கின் போனவங்களாம் சாப்பிட்றான். ஆனா உள்ள போட்ட உடனே அவங்க அக்கினியினுடைய வாசனை கூட இல்லாம வெளியே வருகிறார்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் சொல்றேன், இந்த டிவைன் பர்பஸ் இஸ் பிஹைண்ட் த காட்ஸ் வேர்ட். கடவுளோட வார்த்தைக்கு பின்பாக அவருடைய தெய்வீக நோக்கம் இருக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது, அதை கேன்சல் பண்ண வைக்க முடியாது, அந்த வார்த்தையை பொய்த்து போக வைக்க முடியாது. அது நிச்சயமா நிறைவேறும். அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றும். அதுக்கான வல்லமை அதுல இருக்கு. பாருங்க, அக்கினியினுடைய உக்கிரத்தை விசுவாசத்தினால அவித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் விசுவாசத்தினாலே. வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? அக்கினியின் உக்கிரத்தை, தண்ணி ஊத்தினா கூட அது அணைஞ்சிருக்காது, ஏன்னா அவ்வளவு சூடாக்கி இருக்காங்க சூளைய. அக்கினி சூளை, சும்மா சாதாரண அடுப்பு கிடையாது, கேஸ் ஸ்டவ் கிடையாது, சின்னதா எரியறதுக்கு. அக்கினி சூளை, செங்கல் சூளெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு பெருசு, பயங்கரம் திகு திகுன்னு எரியும், எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிடும். பச்சை மண்ணை கூட அது சுட்டு செங்கல் ஆக்கிடும். அந்த மாதிரி சூளையில தூக்கி போடுறாங்க.
கட்டுண்டர்களா போடுறாங்க, ஆனா விடுதலையோடு உலாவுகிறார்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் உலாவுறார். என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை தப்புவிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக இந்த வார்த்தை இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணு. ட்ரஸ்ட் காட் அண்ட் ட்ரஸ்ட் காட்ஸ் வேர்ட் இன் எனி சிச்சுவேஷன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கடவுளையும் அவருடைய வார்த்தையும் நாம நம்ப வேண்டும் என்று அவர் சொல்றாரு. என்னோட வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது, ஒரு நாளும் நிறைவேறாம போகாது, அது தோல்வியே அடையாது. நிச்சயமாக இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அப்ப இந்த கடவுளுடைய வார்த்தையில என்னெல்லாம் வல்லமை இருக்குதுன்னா, முதல்ல அந்த வார்த்தையில உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. The word of God has creative power. உருவாக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தையில இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். And God said, let there be light. And there was light. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாச்சு. எங்க உண்டாச்சு? இந்த வார்த்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. வார்த்தையில இந்த கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. 33ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. இந்த அண்ட சராசரங்கள், மில்கி வே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதை ரொம்ப ஆச்சரியமாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாவற்றையும் யார் உண்டாக்குனது? அவருடைய வார்த்தை உண்டாக்குறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, உலகத்துல எங்க போனாலும் நமக்கு மேலாக இந்த வானம் இருக்குது. எப்படி உண்டாச்சு? அவருடைய வார்த்தை. The word of God created the heavens and earth. அவருடைய வார்த்தையில கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது. அதாவது நாம பார்க்கிற எல்லா சிருஷ்டிக்கும் ஆதாரம் கடவுளுடைய வார்த்தை. God's word is the source of all creation. அவருடைய வார்த்தை தாங்க சோர்ஸ். எல்லா கிரியேஷனுக்கும் அவருடைய வார்த்தை சோர்ஸ் ஆகி இருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தை தான் இது எல்லாவற்றையுமே உண்டாக்கி இருக்குது. அதுல உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சுகத்தையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைனால முடியும். கண்டிப்பா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் உங்களை நோக்கி இந்த வார்த்தையை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. உங்களுடைய வியாதியை மாற்றி சுகத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்கக்கூடிய வார்த்தையா இருக்காது அது. இரண்டாவது, God's word has sustaining power. தாங்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்குது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவருமாய். அவர் சிருஷ்டிச்சுட்டு எப்படியோ போ, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து சேர் அப்படி சொல்லல. அவர் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதை எல்லாவற்றையும் அவர் சஸ்டெயின் பண்ணுகிறார். அவர் தாங்குகிறவரா இருக்கிறார். 40ஆவது அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அது என்றென்றைக்கும் நிற்கும். எது? நம்ம பார்க்குற எல்லாமே அழிஞ்சிடுங்க. புல்லு உலர்ந்துரும், பூ உதிர்ந்துரும், வானம் மடமழன்று மடங்கிடும், எல்லாமே அழிஞ்சு போடும். ஆனா அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிற்கும். The word of our God shall stand forever. Forever. இன்னைக்கும் என்னைக்கும் அந்த வார்த்தை நிற்கும், கண்டிப்பா நிற்கும். எல்லா சிருஷ்டிப்பும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மகிமை இழந்து மங்கி உருக்குலைஞ்சி போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய வார்த்தை நித்தியமான வார்த்தை, என்னென்னைக்கும் மாறாத ஒரு வார்த்தையாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை இந்த உலகத்தையே தாங்குது பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாட்டில் வந்து நிலநடுக்கம் வந்தது. 30 அடுக்கு மாடிக்கும் மேல, 33 அடுக்கு மாடி சும்மா சீட்டு கட்டு மாதிரி சரியுது அப்படியே.
எவ்வளோ ஆழமா பேஸ் போட்டாங்களோ, என்னென்ன கம்பிலாம் வச்சாங்களோ. ஆனா ஒரு நொடியில எல்லாமே என்ன ஆயிடுச்சு? சரிந்து போகிறது. வானளாவிய கட்டடங்கள் கூட சரிந்து போகுது. பெருசா இல்லை, ஒரு லேசான ஷேக், அவ்வளவுதான். பட் காட்ஸ் வேர்ட் இஸ் அன்ஷேக்கபிள், இட் இஸ் ரிலையபிள். அது அசைக்க முடியாததுங்க, உறுதியானது. அது மேல நம்மளோட நம்பிக்கை வைக்க முடியும். அவர் மேல, அது மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். we can trust God's word because it is unshakable. எவ்வளவு அதிர்வுகள் வந்தாலும் சரி, எத்தனை ரிக்டர் போனாலும் சரி, காட்ஸ் வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 24 வசனம், 24, 25, 26 வசனங்கள் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசையாமல் உறுதியா இருக்கிறது. பிகாஸ் ஃபவுண்டேஷன் இஸ் காட்ஸ் வேர்ட். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய வார்த்தையின் மேல கட்டி எழுப்புங்கள். பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஹஸ் த அன்ஷேக்கபிள் பவர், வெரி ரிலையபிள். எவ்வளவு துன்பமான நேரத்தில், எவ்வளவு கடினமான நேரத்தில், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இந்த வார்த்தை மேல நம்ம ட்ரஸ்ட வைக்க முடியும். இந்த வார்த்தையை நாம் நம்ப முடியும். இந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ள முடியும். இந்த வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது உறுதியானது, நிலைத்திருக்கக்கூடியது. இட்டர்னல் வேர்ட், அன்ஷேக்கபிள். It is reliable and unshakable. வாழ்க்கை வேற எது மேலும் கட்டி எழுப்பிட கூடாது. வாழ்க்கை நம்ம அப்பா மேல கட்டக்கூடாது. வாழ்க்கை நம்ம அம்மா மேல கட்டி எழுப்பிடக்கூடாது. எங்க அப்பா தாங்க எனக்கு எல்லாமே, எங்க அம்மா தாங்க இருக்கு, அது எல்லாமே செகண்டரி தான். அதெல்லாம் கூட இடிஞ்சு விழும். எந்த மனுஷன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் ஷேக் ஆயிடுவாங்க. அந்த உறுதித்தன்மை எழுந்துருவாங்க. they are not eternal. But God's word is eternal. God's word is reliable. His word is unshakable, unchangeable. You can trust God and God's word. அப்ப அவருடைய வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு, தாங்கக்கூடிய வல்லமை இருக்கு. மூன்றாவது, அவருடைய வார்த்தைக்கு உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, மாற்றத்துக்கான வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு. மாற்றத்துக்கான வல்லமை என்னன்னு, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர். The word of God as transformation power. 105ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், வழிகாட்டக்கூடிய, வாழ்க்கையை நல்ல திசையிலே செல்ல வைக்கக்கூடிய பவர், டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. எபிரேயர் 4:12 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அது கணுக்களை மூணையும் ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. அங்கெல்லாம் போய் ஒரு பெனிட்ரேட் பண்ணி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. அதாவது கடவுளோட வார்த்தை ஒரு விசுவாசியை நீதியின் பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த கடவுளோட வார்த்தைக்கு இருக்கிறது. அப்ப இந்த வேதாகமம் வந்து ஒரு சும்மா சாதாரண ஒரு புஸ்தகம் கிடையாது. அது வாழ்க்கையை மாற்றுகிறது. அது நம்முடைய மனித வாழ்க்கையை கண்டிக்கிறது, வழிகாட்டுகிறது, மக்களை வலிமைப்படுத்துகிறது, எம்பவர் பண்ணுகிறது. நாலாவது, கடவுளோட வார்த்தைக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 12:48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வார்த்தை, the God's word has judging power. எரேமியா 23:29 நாம வாசிக்கிறோம், என்னோட வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் உடைச்சி நொறுக்கி
பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுகிறது. அதெல்லாம் மறைஞ்செல்லாம் இருக்க முடியாது. அது எக்ஸ்போஸ் பண்ணும். கண்டிப்பா கடவுளோட வார்த்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? காட்ஸ் வேர்ட் ஹேஸ் ஜட்ஜிங் பவர். அதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கடவுளுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு நியாய தீர்ப்பும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஜீவனையும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது ஜீவன் உண்டாகுது. வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணி எனக்கு தேவை கிடையாதுங்க, இந்த ஆண்டவரே வேண்டாம், எனக்கு அவர் யார் என்னோட வாழ்க்கையில அப்படின்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த வார்த்தையினாலே கிடைக்கிறது. அஞ்சாவது, காட்ஸ் வேர்ட் ஹஸ் சேவிங் பவர். ரட்சிக்கிற வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 1:16 பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் பவர் அன்டு சால்வேஷன். தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்றோம்? கடவுளோட வார்த்தைக்கு பாவிகளை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. யாக்கோபு எழுதுறாரு 1:21 நீங்கள் சகல விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற. ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை. God's word has the power to save your souls. ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. God's wordல சேவிங் பவர் இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை ரட்சிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது, ரட்சிக்கிற வல்லமுடைய வார்த்தையாய் இருக்கிறது, நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு அருளுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆறாவது, கடவுளுடைய வார்த்தையிலே அதிகாரமும் ஒரு முழுமையும் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:17 வசனங்களை வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும், பாருங்க ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ள வரும், தேறினவனாயும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. என்னென்னத்துக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது? ஏன் அதிகாரம் இருக்குன்னா, அந்த God breathed word, தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்ட அருளப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையில அவருடைய அதிகாரம் முழுசா இருக்குது. அது மட்டும் இல்ல, கம்ப்ளீட்னஸும் இருக்கிறது. மத்தேயு 24:35 இயேசு சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வசனமும் என்றென்றைக்கும் ஒழியாது அப்படின்றாரு. ஆகவே கடவுளுடைய வார்த்தை தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் வாழ்க்கைக்கும் நம்முடைய பிஹேவியருக்கும் முடிவான அதிகாரமாய் இருக்கிறது. கடைசியாக இந்த வார்த்தை மாம்சமாகி இருக்கிறது. எந்த வார்த்தை? இந்த ஜீவ வார்த்தை. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது இந்த ஜீவ வார்த்தை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவன் ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சுவிசேஷத்துல யோவான் சுவிசேஷம் 1:14 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை 14 அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தையினுடைய முழு வெளிப்பாடாய் இருக்கிறார். தேவனுடைய கேரக்டர் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அப்ப இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. ஏன்னா அதை ஒரு பெரிய நோக்கத்தோடு அனுப்புகிறாரு. அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி அனுப்புகிறாரு. அதை நிறைவேற்றக்கூடிய பவரை, வல்லமையை அதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆகவே காட்ஸ் வேர்டு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அது உருவாக்கும் சக்தி உடையதான் இருக்கிறது. ரெண்டாவது, அது தாங்குகிற சக்தி உள்ளதா இருக்கிறது. அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உடையதா இருக்கிறது. நியாயம் தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளதாய் வல்லமை உள்ளதா இருக்குது. ரட்சிக்கிற வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது.
அது மட்டும் இல்ல, அதுதான் முடிவான அதிகாரம் உடையதான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அது இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதுனால அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை எந்த நேரத்திலையும் நாம நம்ப வேண்டும். அது கொடுக்கிற வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த வார்த்தையை நாம நன்றாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை புரிந்து கொள்ள நாம பரிசுத்த ஆவியானோட உதவியை நாட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல கொடுக்கிற சத்தியத்தின் வெளிச்சத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இதை ப்ரோக்ளைம் பண்ணணும். பிலீவ் இட், ஸ்டடி இட் அண்ட் ப்ரோக்ளைம் இட். அது நம்ம தைரியமாக எந்த இடத்திலும் சொல்ல ரெடியாக இருக்க வேண்டும். அடுத்தது லிவ் இட், அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடவுளோட வார்த்தை நம்முடைய கிரியைகளை ஷேப் பண்ணட்டும். அதுக்கு அனுமதி கொடுங்க. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்முடைய கேரக்டரை அது வணைய வேண்டும். கர்த்தர் ஒரு குயவனை போல இருக்கிறார். களிமண் எடுத்து ஒரு அழகான பாத்திரமாக கர்த்தர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாக அவர் வணைய முடியும். நம்மள இந்த வார்த்தையின் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மளோட கேரக்டரை ஷேப் பண்ணும், நம்முடைய டிசிஷன்ஸை ஷேப் பண்ணும், நம்முடைய வாழ்க்கவே அது ஷேப் பண்ணுகிறதாய் இருக்கிறது. நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அது ஷேப் பண்ணுகிறதா இருக்குது. ஆகவே அவர் சொல்றாரு, என் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது, ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை எந்த நோக்கத்தோடு நான் அனுப்பணும், அந்த காரியமாகும்படி அது நிச்சயமா வாய்க்கும். ஆகவே நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க பயப்படாம இருங்க. வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், அதில் இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையின் முடிவான அதிகாரமாக எண்ணி பாருங்கள். அதை விசுவாசியுங்கள், அதை நன்றாக ஆராய்ந்து படியுங்கள், அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அதன்படி வாழுங்கள். இப்படி வாழும்பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அலங்கரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுப்போம். இந்த வார்த்தை வெறுமையா திரும்புறதே கிடையாது. அது நிரந்தரமானது, நித்தியமானது. இட் இஸ் an eternal word. God has sent his word with a purpose. அது குணமாக்கக்கூடியது, அது ரட்சிக்கக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. God's word is alive and powerful. அது ரொம்ப பெரிய ஒரு வல்லமையுடையதா இருக்குது. அந்த வார்த்தையில அந்த வல்லமை இருக்குது. எதுக்காக அவர் அனுப்புனாரோ அதை காரியம் ஆகும்படி வாய்க்கிறதுக்கு அந்த வல்லமை, அதுக்கேற்ற வல்லமை அந்த வார்த்தையில இருக்கிறது. நான் சொல்ற எல்லா சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நம்புங்கள், வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மழை எப்படி பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது, அது போல கடவுளோட வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அப்படியே இருக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அது உடனடியான ரிசல்ட்டையும் கொடுக்குது. லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது எவ்வளவு பவர்ஃபுல் அன்று எவ்வளவு வல்லமிழது என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் விசுவாசிக்க, இந்த சத்தியத்தின்படி வாழ, இந்த சத்தியத்தை தைரியமாய் அறிவிக்க, ஆண்டவர் இந்த சத்தியத்தை ஆராய்ந்து வாசிக்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையில பெரும் மாபெரும் அற்புதங்களை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதியும். சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், நல்வாழ்வு, வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம், செழிப்பு, முன்னேற்றம், வளர்ச்சி, பெருக்கம், விருத்தி, சகல நன்மைகளும் மலை போல குவிகிறது, படு வேகமாக வளர்ச்சி அடைகிறது எங்கள் மக்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரிடம் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு